இருக்கிற இயேசுவினுடைய நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु के नाम से आप सबका स्वागत करते हैं. இந்த நல்ல நாளிலும் நாம் அவருடைய நாமத்தை ஆராதிக்கலாம், அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய வேதத்தை தியானிப்போம். और इस अच्छे से दिन में हम उसकी आराधना करेंगे, उसके वचन का ध्यान करेंगे. தேவனுடைய ஒரு அழைப்பை பற்றி இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். प्रभु की एक बुलाहट के बारे में आज हम देखेंगे. அதற்காக நாம் ஜெபம் பண்ணலாம். और उसके लिए हम प्रार्थना करेंगे. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். अनुग्रह और दया से भरे हुए प्रभु हम आपको धन्यवाद कहते हैं. நாங்கள் வாசிக்கிற தியானிக்கிற வார்த்தையிலிருந்து கர்த்தர் எங்களோடு பேசும். पढ़ने ध्यान करने वाले वचनों से प्रभु आप हमसे बातें कीजिए. நீர் மனதுருக்கமுள்ள தெய்வம். आप तरस खाने वाले प्रभु हैं. ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர். हर एक से आप प्रेम करते हैं. அந்த மகிமையான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். और उस महिमा के वचन को हम ध्यान करते हैं. கர்த்தர் எங்களோடு பேசும். प्रभु आप हमसे बातें இயேசு कीजिए. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. ஆமென். ஒரு தமிழ் பாட்டு முதல் பாடிட்டு திரும்ப ஒரு ஹிந்தி பாட்டு பாடலாம். एक तमिल गीत गाकर फिर एक हिंदी गीत गाएंगे. அழைக்கிறார் இதோ நீயுவா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயுவா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் கல்வாரியின் மேட்டினில் கண்கொள்ளாத காட்சியில் கல்வாரியின் மேட்டினில் கண்கொள்ளாத காட்சியை கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும் கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும் அழைக்கிறார் இதோ நீயுவா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயுவா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நேசர் உந்தன் நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே நேசர் உந்தன் நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார் நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார் இதோ நீயுவா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயுவா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர் துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர் இன்னலொற்ற உன்னையே அண்ணலே சளைக்கிறார் இன்னலொற்ற உன்னையே அண்ணலே சளைக்கிறார் தொன்பரோ நெஞ்சமே துரிதமாய் வாராயோ தொன்பரோ நெஞ்சமே துரிதமாய் வாராயோ அழைக்கிறார் இதோ நீயுவா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயுவா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. ஹல்லேலூயா हालेलुया. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஹிந்தி பாட்டும் கூட பாடலாம். एक हिंदी गीत भी गाएंगे. यीशु नाम में उद्धार हमको हालेलुया प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया यीशु नाम में उद्धार हमको हालेलुया प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया राजाओं का राजा यीशु हालेलुया राजाओं का राजा यीशु हालेलुया प्रभु का प्रभु यीशु हालेलुया प्रभु का प्रभु यीशु हालेलुया यीशु नाम में उद्धार हमको हालेलुया प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया यीशु नाम में उद्धार हमको हालेलुया प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया
चंगा करने वाला यीशु हालेलुया, चंगा करने वाला यीशु हालेलुया, छुटकारा देने वाला यीशु हालेलुया, छुटकारा देने वाला यीशु हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया, अद्भुत करने वाला यीशु हालेलुया, अद्भुत करने वाला यीशु हालेलुया, शांति देने वाला यीशु हालेलुया, शांति देने वाला यीशु हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया, मुक्ति का है मार्ग यीशु हालेलुया, मुक्ति का है मार्ग यीशु हालेलुया, स्वर्ग का है द्वार यीशु हालेलुया, स्वर्ग का है द्वार यीशु हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया, यीशु नाम में उद्धार हमको हालेलुया, प्रभु यीशु नाम में आनंद जीवन हालेलुया, 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 प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो। இந்த நல்ல நாளிலும் நாம் ஆண்டவருடைய ஒரு அழைப்பை குறித்து தியானிக்க इस போகிறோம். अच्छे से दिन में हम प्रभु के बुलाहट के बारे में देखेंगे। தேவன் ஆரம்ப காலத்திலிருந்தே மனிதர்கள் மேலே அன்பு வைத்து அவர் அழைக்கிறார். और प्रभु आरंभ से ही मनुष्य के ऊपर प्रेम करता है और उन्हें बुलाता है। முதல் அழைத்த ஆண்டவரை பற்றி நாம் தியானிக்க और போகிறோம். पहले प्रभु ने जिसे बुलाया है उसके बारे में हम देखेंगे। ஆதியாகமம் उत्पत्ति का किताब 3வது அதிகாரம் 3 अध्याय 9வது வசனம். 9वां वचन। அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். तब यहोवा परमेश्वर ने पुकार कर आदम से पूछा तू कहाँ है। நம்ம எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தெரியும். हम सब इस कहानी के बारे में जानते हैं। ஆதாம் பாவத்தில் விழுந்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கும்போது கர்த்தரே அவனை தேடி வருகிறார். और आदम पाप कर कर गिर जाने के बाद जब अपने आप को छुपा कर बैठा है तब प्रभु से ढूंढता है। நிறைய பேர் சொல்லுவாங்க எதனால அந்த கர்த்தர் அந்த மரத்தை வைத்தார், और बहुत लोग कहेंगे कि किस लिए प्रभु ने उस वृक्ष को वहां पर रखा ஏன் அதை தடை செய்யக்கூடாது, और क्यों उसे रुका नहीं सका। இதையெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. बहुत सारे लोग ऐसे सवाल पूछते हैं। தேவன் நிறைய காரியங்களை திட்டவட்டமாக புரிந்து மிகவும் ஞானமுள்ளவராய் நடத்துகிறார். और प्रभु बहुत ही ज्ञानवान है, सब कुछ सोच विचार करके किया गया है। ஆதியாகமம் புத்தகத்துல முதல் அத்தியாயத்துல और उत्पत्ति के पहले अध्याय का पहले किताब में கர்த்தர் சிருஷ்டித்தார், और सारे चीजों को प्रभु ने रचना की, ஆசீர்வதித்தார், आशीष किया, எல்லாவற்றையும் பெருகும்படி கட்டளையிட்டார். और सबको बढ़ने के लिए प्रभु ने आशीष किया। அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன செய்தார்னா, தன்னை போல தன்னுடைய குழந்தை என்று சொல்லல, தன்னுடைய மகன் ஆதாமை உருவாக்குகிறார். और उसके बाद अपने समान आदम को उसने रचना किया। தன்னுடைய சொந்த குமாரனாக குமாரத்தியாக ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். और अपने खुद के पुत्र और पुत्री के समान आदम और हवा दोनों थे। பட்சபாதம் இல்லாத தேவன் कोई भेदभाव नहीं करने वाला அவனுக்கு ஒரு प्रभु, முழு அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். और उसको सारा अधिकार प्रभु ने दे दिया। அது என்னன்னா முழு உலகத்தையும் நீதான் ஆள வேண்டும், நீதான் ஆட்சி செய்ய வேண்டும். और पूरे दुनिया पर तू ही राज्य करना है और तुझे ही उसके अंदर उसको संभालना है। தேவன் ஒரு தடவை சொன்னதை நான் 2 முறை கேட்டேன் என்று எழுதியிருக்கிறது. और प्रभु ने एक बार कहा, उसे मैंने 2 बार सुना करके இந்த लिखा हुआ है। கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் இன்னும் அவன் கையிலிருந்து அவன் தேவன் எடுக்கவில்லை. और अभी तक प्रभु ने जो दिया है उस अधिकार को आज तक नहीं निकाला। அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், और उसको दिया गया अधिकार, அவனை மதித்தார், उसे आदर किया, அவனுக்கு வேலை செய்ய கூட சொன்னார். और उसे काम करने के लिए रखा। தனக்குள்ள எல்லா அதிகாரமே ஆதாமுக்கு இருந்தது. और अपने अंदर के सारा अधिकार प्रभु ने उसे दे दिया। அதை கொண்டு
தேவனை போலவே அவன் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். और प्रभु के समान वो सब कुछ रचना कर सकता था, ஆனால் அவர் அதை நிறைய செய்திருக்கலாம். और उसने शायद किया भी होगा। ஆனால் சில நாள் கழித்த பிறகு कुछ समय बीतने के बाद, எவ்வளவு காலம்னே சொல்லப்படல, कितना समय करके लिखा नहीं गया है, ஆதாம் ஏவாளும் தன்னுடைய இந்த தோட்டத்திலே தனித்தனியாய் இருக்கும் பொழுது और आदम और हवा उस बगीचे में अलग अलग स्थान पर रहने के समय தள்ளப்பட்ட पर, லூசிபராகிய பழைய பாம்பாகிய சாத்தான் என்பவன் और शैतान जो ढकेल दिया गया वो पुराना सर्प, அவன் இந்த மனு குலத்தை தெய்வ சமூகத்தை பிரிப்பதற்காக அவன் கிரியை செய்கிறான். और मनुष्य को प्रभु से अलग करने के लिए वो उस कार्य को करता है, எல்லாரும் தெய்வத்துக்கு நன்றி और சொல்கிறார்கள். सब लोगों ने प्रभु को धन्यवाद किया। ஆனால் மனுஷனை என்ன எனக்கு நன்றி சொல்லும்படி மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பிசாசு கிரியை செய்கிறான். और शैतान इसी विचार में कार्य करता है, मनुष्य मेरे लिए काम करना चाहिए, பிரிவினையை கொண்டு வருகிறான். और उनके बीच में अलग करने का एक बात को தினமும் ले आता है। கர்த்தர் ஆதாமோடு ஏவாளோடு தினமும் சந்தித்தார், தினமும் பேசினார். और हर एक दिन प्रभु से, वहाँ प्रभु ने उससे बातें किया आदम से, और उसे हर दिन बात करने लगा। மனுஷனுடைய இருதயங்களை அறிந்திருந்த கர்த்தர் मनुष्य के हृदय को पहचानने वाला நிறைய प्रभु காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். बहुत सारे बातों को उसके जीवन में प्रकट ஆனால் किया। ஆளுகிற அதிகாரம், उसके ऊपर राज्य करने का अधिकार, தீர்மானிக்கிற और அதிகாரம், निर्णय लेने का अधिकार, முடிவெடுக்கிற அதிகாரம் और कोई भी बातों को विचार करने का அது अधिकार ஆதாமுக்கு மட்டும் वो கொடுக்கப்பட்டது. केवल आदम को दिया गया தேவன் था। அதை ஒரு நாளும் நீ இப்படி செய்யணும்னு சொல்லல. और प्रभु ने कभी ऐसे नहीं कहा कि ऐसे ही तुझे करना அவர் है। சிறு ஒரு கடவுளை போல சிறு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார். और वो एक छोटे खुदा के समान वहां पर प्रभु का बच्चा बनकर ஆனா बैठा है। தேவன் தினமும் வருகிற மாதிரி வரும்போது और प्रभु हर समय पर जैसे उनसे मुलाकात करने के लिए आता है, 8வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உலாவுகிற சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டான். और वो यहोवा परमेश्वर के उस चलने की आवाज को सुनकर वो एक जगह पर छिप गया। அப்ப தேவன் வருகிற பொழுது ஒரு பெரிய பிரசன்னம், ஒரு துதி ஸ்தோத்திரம் இருந்திருக்கிறது. और प्रभु आने के समय पर एक स्तुति महिमा वहां पर चारों ओर ஒரு रही நாளும் होगी। தேவன் தன்னந்தனியாக இல்லை. कभी भी प्रभु अकेला नहीं था। ஆரம்பத்துல தேவன் அனாதியாய், और प्रभु अनंत काल के लिए जो आदि में, சங்கீதம் 92 போட்டிருக்கிறது, அவர் அனாதியான தேவன். और वचन संहिता 90 में लिखा हुआ है कि वो अनंत काल का खुदा है। அனாதி என்றால் முன்னும் பின்னும் ஒருவரும் இல்லை. और इसका मतलब, अनादि का मतलब उसके आगे पीछे कोई नहीं है, தனியான தேவன். वो अकेला खुदा है। தேவதூதர்களை உருவாக்கினார். और वो जो स्वर्गदूतों को बनाया, எவ்வளவு காலம் அப்படி இருந்தது தெரியாது. कितने समय तक वैसा ही रहा पता नहीं। ஆனா அதுக்கு பிறகுதான் அவர் தேவனாக வருகிறார். और उसके बाद वो खुदा बनकर आता எப்பொழுது है। தூதர்கள் தொழுது கொள்ளுவார்களோ அப்பதான் அவர் தேவன், தொழுகைக்குரியவர். जब स्वर्गदूत उसको नमन करते हैं तब वो उस आराधना का योग्यवान बन जाता है। அனாதியான தேவன் தன்னந்தனியாக இருந்தவர் தொழுகைக்குரியவராய் மாறுகிறார். अब जो अनादि काल से था वो खुदा ने अपने आप के लिए नमन करने के लिए स्वर्गदूतों को இதெல்லாம் बनाया। கடந்த பிறகு ये सब बीतने के बाद, இப்போ ஆதாமை தேவன் உருவாக்கி आदम को बनाने के बाद, பாவம் செய்த பிறகு ஆதாம் ஒளிந்து கொள்ளுகிறார். और पाप करने के बाद आदम छिप जाता है। தேவன் மிகுந்த துக்கம் அந்த நேரத்தில் அடைந்திருப்பார். और बहुत दुखित हुआ होगा उस समय पर प्रभु, ஏனென்றால் அவர் சொந்த மகனை போல மகளை போல வைத்திருந்தார். और उसने अपने खुद के एक बेटा बेटी के समान रखा था। அந்த நம்பிக்கையை ஆதாமும் ஏவாளும் காத்துக்கொள்ள முடியவில்லை. और उस भरोसा को आदम और हवा संभाल नहीं पाए। சாத்தானோடு பேசி அந்த சொந்த தீர்மானத்திலே அவர்கள் எடுத்த முடிவுதான் பாவம். शैतान से बातें करके अपने खुद के निर्णय को जहां पर लिया वही पाप है। ஆகவே தேவன் அந்த பாவத்திலிருந்து அவர்களை தண்டனை கொடுக்காம, और उस पाप से प्रभु ने दंड नहीं देते हुए, இப்போ அவனிடத்துல பேசி और उससे बातें करके, அவனாகவே முன்ன வந்து और वो खुद वहां पर आकर தான் நடந்த தவறை தெய்வத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தவறு நடந்து கொண்டு போய்விட்டது, எப்படி நான் என்ன செய்வது என்று கேட்க வேண்டும் என்று தேவன் நினைத்தார். और प्रभु सोच रहा था कि वो मुझसे पूछे कि मैंने गलती कर दी, अब मैं उस पाप से बचने के लिए क्या करूं। ஏன்னா தீர்மானம் ஆதாம் தான் செய்ய முடியும். क्योंकि निर्णय केवल आदम ही कर सकता है। அதிகாரம் உள்ள தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். और वो अधिकार पाया हुआ प्रभु जो है उसने अधिकार उसे दिया ஆகவேதான் है। பைபிள் சொல்லுகிறது ஆதாமை அவர் அழைத்தார். और इसीलिए कहा गया है कि आदम को उसने बुलाया। ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். आदम को पुकार कर उसने पूछा तू कहाँ है। எல்லாம் அவருக்கு தெரியும். सब वो जानता है। எதனால இந்த அழைப்பு? और किस लिए
इसलिए ऐसे बुलाहट। ஆதாம் தானாகவே முன்னால வந்து தன்னுடைய தவறை சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். प्रभु चाहता है कि आदम खुद आकर अपनी गलती को मेरे सामने कबूल करे, அதுக்காக என்ன வழி என்று அவன் கேட்க வேண்டும். और उसके लिए क्या रास्ता है वो पूछना चाहिए। அதைத்தான் தேவன் நினைத்தார். और यही प्रभु भी सोच रहा அது था, தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். और प्रभु के ओर से दिया गया एक मौका। பைபிள் சொல்லுகிறது, बाइबल पर लिखा है, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாவிட்டால், तुझे मुलाकात करने का समय को यदि तू ना पहचाने நீ அந்த ரட்சிப்பை இழந்து விடுவாய். तो अपने उद्धार को खो देगा। ஆகவே கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் நீ அவரை தேட வேண்டும். और इसलिए जो समय तुझे मिला है उस समय पर उसे खोज के ढूंढ ले। கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் प्रभु கொடுக்கிறார். हर एक को एक समय देता है। ஆதாமுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். आदम को एक मौका दिया। ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறாய்? हे आदम तो कहाँ है? இப்ப ஆதாம் என்ன சொல்லணும்? अब आदम क्या कहना ஆண்டவரே चाहिए? நான் ஒளிந்திருக்கிறேன், हे प्रभु मैं छुपा हुआ நான் हूँ, பாவம் செய்து விட்டேன், मैंने पाप कर दिया, நான் என்ன செய்வது? अब मैं क्या करूं? உம்மை பார்க்க முடியவில்லை, आपको मैं देख नहीं पा நான் रहा, உம்மோடு பேச முடியவில்லை, आपसे मैं बातें नहीं कर पा என்ன செய்ய रहा, வேண்டும் என்று அவன் கேட்டிருக்க வேண்டும். और मैं क्या करना चाहिए करके वो पूछना चाहिए। தேவன் ஒரு தீர்மானத்தை அவனுக்கு கொடுத்திருப்பார், காரியம் மாறி இருக்கும். प्रभु ने उसने निर्णय के लिए कुछ कार्य दिया होगा, पूरे समस्या बदल गई होगी। ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, क्योंकि कलाम कहता है, எசேக்கியேல் 18வது அதிகாரம் एजेकियल का किताब 18वां अध्याय 23வது வசனம், 23वां वचन, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். துன்மார்க்கன் சாகிறதை விரும்பாத ஒரு தெய்வம். और जो धर्मी लोग जो मरते हैं उसे नहीं चाहने वाला खुदा। துன்மார்க்கன் பாவத்திலே மரித்து விலகக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். प्रभु चाहता है कि धर्मी काम करने वाले दुष्ट कार्य के कारण मरना नहीं चाहिए। அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், इसीलिए प्रभु कहता ஆதாமே है, நீ எங்கே இருக்கிறாய்? हे आदम तू कहाँ है? ஆதாமே என்ன சொல்லணும்? और क्या आदम क्या कहना चाहिए? ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், हे प्रभु मैंने पाप कर दिया, உம்மை சந்திக்க முடியவில்லை, आपका मुलाकात नहीं कर पाया, ஆகவே நான் தவறு செய்ததினால நான் ஒளிந்திருக்கிறேன். इसलिए मैंने गलती की और मैं छुपा हूँ। ஆனால் இவன் தன்னுடைய பாவத்தை மூடினான் அப்படின்னு யோபு சொல்லுகிறார். अय्यूब कहता है इसने अपने पाप को ढक दिया। ஓசியாலையும் கூட ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆதாம் தன்னுடைய பாவத்தை மூடினான். होशिया भविष्यद्वक्ता कहता है कि आदम ने अपने पाप को ढाक लिया। பாவத்தை மூடினதுனால தான் கர்த்தர் துன்மார்க்கத்திலே மரிக்கதை விரும்பாத தெய்வம், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படிங்கிறார். और वो पाप को ढाकने के कारण प्रभु धर्मी लोग मरना नहीं चाहिए करके जो इच्छा करता है, इसीलिए पुकारने लगा, आदम तू कहाँ है? எரேமியா 33:11 यिर्मयाह 33 के अंदर 13 वचन, 11 वचन के अंदर வாசிக்க வேண்டாம். தேவன் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். प्रभु और एक मौका वहां देता है। என்ன எரேமியா 36வது அதிகாரத்துல 3வது வசனத்துல, और यिर्मयाह का 36वें अध्याय के अंदर 30वें वचन के अंदर 3வது வசனம், 3रा वचन के अंदर கர்த்தர் சொல்கிறார் எரேமியா பார்த்து, प्रभु यिर्मयाह को देखकर कहता என் है, ஜனங்களை நான் அழிக்க பிரியப்படவில்லை, मेरे लोगों को मैं नाश करना नहीं चाहता। ஆகவே எரேமியாவை எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசித்து காண்பி, और इसलिए यिर्मयाह तू लिखे हुए शब्दों को पढ़कर सुना। அவர்கள் மனம் திரும்பினால் நான் அவர்களை ரட்சிப்பேன். अगर वो मन फिराते हैं तो मैं उन्हें उद्धार करूंगा। துன்மார்க்கத்துல மரிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. और वो अधर्म काम के अंदर मर जाएं ये मैं नहीं चाहता। அதனால தான் கர்த்தர் வந்து ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். प्रभु इसीलिए एक मौका देता है, एक परिस्थिति ले आता है। ஆனால் தீர்மானிக்க வேண்டிய ஆதாம், लेकिन निर्णय लेने वाला वो आदम। யோபு 31:33 சொல்லுகிறது, अय्यूब का 31 के अंदर 33 पे कहता है, ஓசியா 6:7 சொல்லுகிறது, होशिया का 6:7 पर कहता ஆதாம் है, பாவத்தை மூடினான். आदम पाप को ढाप दिया। தேவன் இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலையை அமைய பண்ணுகிறார். प्रभु हर एक को एक परिस्थिति ऐसे ले आता है। நீங்க தவறு செய்யும்போது பாவம் செய்யும்போது தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். आप जब पाप करते हैं या कोई अधर्म काम करते हैं तो उससे बचने के लिए प्रभु एक मौका देता தேவன் है। அன்புள்ளவர், प्रभु प्रेम करता மனம் है, திரும்ப ஒரு சான்ஸ் मन கொடுக்கிறார். फिराने के लिए एक मौका देता है। பாவம் செய்த உடனே அவனை அடித்து கொல்லவில்லை. और पाप करते ही उसे नाश कर नहीं दिया। தேவன் இன்றைக்கும்
ஒவ்வொரு மனிதருக்கும் மேல அதே நோக்கத்துல தான் கர்த்தர் இருக்கிறார். आज भी प्रभु हर एक मनुष्य के ऊपर वही उसी विचार पर है। மத்தேயு 23:33 சொல்கிறது, मत्ती का 23वें अध्याय के अंदर 33 में लिखा है, எருசலேமே எருசலேமே, हे यरूशलेम हे यरूशलेम, கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி காப்பாற்றுகிறதோ அப்படியே நான் உன்னை காப்பாற்ற விரும்பினேன். जैसा एक मुर्गी अपने बच्चे को संभालती है वैसे मैं तुझे संभालना நான் चाहता உனக்கு हूँ। ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுத்தேன். मैं तेरे लिए एक परिस्थिति ऐसे तैयार करूंगा। அற்புதம் செய்து அடையாளம் செய்து எல்லா விதத்திலும் மேசியாவாகிய தெய்வம் தன்னை வெளிப்படுத்தினார். और सारी चीजों में मसीहा अपने आप को अद्भुत कार्य में कोई चिन्ह चमत्कार में मैंने प्रकट किया। மனிதன் எப்படியாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். मनुष्य कैसे न कैसे मन फिराकर उद्धार पाना காரணம் चाहिए, தெய்வம் ஒருவரே ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். क्योंकि केवल प्रभु एक ही है वो एक मनुष्य का उद्धार कर அவர் सकता है மன்னிக்காம யாரும் ரட்சிக்கப்பட और முடியாது. उसके क्षमा के किए बिना कोई भी उद्धार नहीं पा சங்கீதம் सकता। 51:9 சொல்கிறது, भजन संहिता 51 के अंदर 9 में लिखा है, தாவீது அப்படியே மனங்கசந்து அழுகிறார். दाऊद मन तोड़कर रोता है, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து हे விட்டேன். प्रभु मैंने आपके विरोध में पाप किया, நான் ஒரு பெரிய துன்மார்க்கம் செய்து விட்டேன். मैं एक अधर्म काम कर दिया हूं எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை எடுத்து விடாதே. और मुझे जो दिया गया वो अभिषेक को ना निकाल தயவு செய்து என்னை என் மேல் இரக்கமாயிரு. और मेरे ऊपर तरस का ले, மன்னியும் தகப்பனே, मुझे क्षमा कर என்னை கழுவியருளும். और मुझे शुद्ध कर, ஒரு புது இருதயம் எனக்கு தாரும். एक नया हृदय मुझे दे। மனம் நொறுங்கி ஜெபிக்கிறார். और मन तोड़कर रोने लगा அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை கூட கர்த்தர் மன்னித்து அவனை சேர்த்துக் கொள்கிறார். और वैसे अधर्म काम कार्य करने वाले को भी प्रभु ने क्षमा करके अपने साथ ले இந்த लिया। தாவீதை போலதான் ஆதாமும் செய்திருக்க வேண்டும். और इस आदम के समान इस दाऊद के समान ही आदम ने भी किया होना चाहिए, ஆனால் ஆதாம் அப்படி செய்யவில்லை. लेकिन आदम ने वैसा नहीं किया, அவனுடைய பாவங்களை மூடினான். अपने पाप को ढाप दिया, அதனாலதான் அந்த பாவம் பின்தொடர்கிறது. इसीलिए वो पाप पीछा करने ஆனா लगा। இயேசு கிறிஸ்து வந்து लेकिन यीशु मसीह आने के बाद இன்றைக்கு आज எல்லா மனிதர்களும் விடுவிக்கப்படும்படி ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். सारे मनुष्य छुटकारा पाने के लिए एक आशीष को உங்க देता செவிக்கு है। நேர சுவிசேஷம் வருகிறது. आपके कानों की और सुसमाचार यीशु आता उन्हें है। நேசிக்கிறார். यीशु आपसे प्रेम இயேசு करता உங்களை है। விடுதலை செய்வார். यीशु आपको छुटकारा நீங்க देता மனம் है। திரும்பினாலும் உங்களுக்கு ரட்சிப்பு. आप मन फिराएंगे तो आपका उद्धार। இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி ஒரு மனுஷனுக்கு வருகிறது. और ऐसा विचार ऐसी बातें हर एक मनुष्य के पास हमेशा रहती है। கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை மனுஷனுக்கு प्रभु கொடுக்கிறார். एक अच्छे परिस्थिति को समय पर सही समय पर ले आता அந்த है நேரத்தில் ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் ஒத்துக்கொண்டால் மன்னித்து மறுரூபப்படுத்துகிறார். और उस समय पर अपने आप को कबूल करेंगे तो क्षमा करता है और उसे स्वीकार करता है। என்ன சொல்ல விரும்புதேன், मैं क्या कहना चाहता हूँ, கர்த்தர் प्रभु ஒவ்வொரு மனுஷனையும் கூப்பிட்டு हर एक मनुष्य को बुलाकर நீயே என்னிடத்தில் வா சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறார். और तू खुद मेरे पास आ जा करके कहने के लिए बोलता है। நான் சொல்லணும். मैं कहना चाहिए இன்றைக்கு ஒரு மனிதன் आज एक मनुष्य பிரச்சனை இருக்கும்போது, समस्या रहने के நம்முடைய समय காரியம் पर, தலைகளாய் போகும்போது, हमारी जो बातें गड़बड़ी में चलने இல்ல के ஏதோ समय पर, சாபம் துக்கம் வேதனை வரும்போது, और या फिर कोई श्राप या दुख आने के समय पर, சூழ்நிலை கண்டிப்பா கர்த்தர் மாற்றுவார். परिस्थिति को जरूर प्रभु बदलेगा। இயேசு நோக்கி பார்க்க, यीशु की ओर देखें ஆண்டவர் என்ன நடந்திருக்கிறது, और वहां पर क्या हुआ, எதனால என் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி किस இருக்கிறது, कारण मेरे घर पर ऐसी समस्या எதனால இப்படி है, என் சரீரத்துல இருக்கிறது, क्यों मेरे शरीर में ऐसा நான் कमजोर ஏதோ है, தவறு செய்து விட்டேன், मैंने कुछ गलती की, நான் தவறு செய்து விட்டேன், मैंने कुछ गलती की என்னை है, மன்னிங்க मुझे இயேசுப்பா, क्षमा कर என்னை दे, திரும்ப நீர் பரிசுத்தப்படுத்தும், मुझे फिर से पवित्र कर दे, உம்முடைய ஆவி எனக்கு தாரும். आपकी आत्मा को मुझे दे। மனிதன் தெய்வத்தையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். प्रभु चाहता है कि मनुष्य प्रभु की ओर ही बढ़कर उसके भरोसे पर ஆனா रहना चाहिए। பாவத்தை மூடி அல்லது மறைத்தால் அவங்க வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டாங்க, வளர மாட்டாங்க. लेकिन अगर अपने पाप को ढाप कर अपने जीवन के अनुसार चलते हैं तो वो कभी आगे नहीं बढ़ पाएंगे। ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல उत्पत्ति का 16वां अध्याय के अंदर 8வது வசனத்துல ஒரு காரியத்தை ஒரு 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 சகோதரிக்கு நினைவுபடுத்துகிறார். और 8वें वचन के अंदर एक बहन को एक बात को याद दिलाता அவர் है। என்ன சொல்லுகிறார் கவனிங்க. वो क्या कहता है देखिए, 16:8 16वां अध्याय का 8वां वचन। சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். हे सारे की दासी हजीरा, तो कहाँ से आती है और कहाँ को जाती है? उसने कहा, मैं अपने स्वामिनी सारे के सामने से भाग आई हूँ। ஆண்டவர் இந்த சாராளுடைய வீட்டில் இருந்து பயந்து
ஓடி வருகிற ஆகாரை சந்திக்கிறார். और सारे के घर से निकलकर भागने वाली हजीरा से प्रभु कहता है எதனால ஓடி வருகிறார்? क्यों भाग कर அங்க निकली, என்ன நடந்தது? वहां पर क्या हुआ? பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता அவள் है கர்ப்பவதி ஆன பிறகு और वो वहां पर जब उसके गर्भवती बन गई, ஆகார் கர்ப்பம் அடைந்த பிறகு हाँ जब हजीरा गर्भवती हो गई தன்னுடைய எஜமாட்டி ஆகிய அந்த சாராளை அலட்சியப்படுத்தினார். और अपनी जो मालकिन सारा है उसको उसने तुच्छ जाना அவளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல. और उसको कोई आदर नहीं दिया। இவளே ஒரு பெரிய ராணி மாதிரி தன்னை நினைத்து கொண்டார். वो अपने आप को एक रानी के समान सोचने लगी। ஆனால் ஆபிரகாம் சொல்கிறார் சாராளை பார்த்து, लेकिन अब्राहम सारा से कहता நீ है என்ன செய்யணுமோ அதை செய். तू जो करना चाहती है वो कर। ஆகவேதான் சாராள் இவளை கடினமாய் வேலை வாங்கினார். और सारा ने इसे बहुत भयंकर काम से उसे दबा डाली। அதனால இந்த வேலை செய்ய முடியாம அங்க உள்ள சூழ்நிலையில இருக்க முடியாம ஆகார் ஓடி और வருகிறார். वहां की परिस्थिति पे वो सहन नहीं कर पाई, इसलिए वहां से भाग निकली। கர்த்தர் சொல்லுகிறார், अब प्रभु कहता है ஆகாரே हे हजीरा நீ யார் தெரியுமா? तू कौन है நீ पता है? சாராளுடைய அடிமை பெண். तो सारे की दासी है ஆனா நீ ஆபிரகாமுடைய மனைவி போல நினைக்கிறாய். और तो अपने आप को अब्राहम की पत्नी के समान विचार நீ करती है। ஆபிரகாமுடைய மனைவி இல்ல, तो अब्राहम की पत्नी नहीं है, நீ சாராளுடைய அடிமை பெண். तो सारा की दासी ही है। ஆகவே நீ திரும்ப அங்க போ, इसलिए फिर से वहां जा, அங்க போய் அடங்கிரு, वहां पर जाकर उसके अधीन में रहे உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். और मैं तुझे आशीष करूंगा। உடனே அவள் தன்னுடைய குறையை என்ன செய்தா ஏற்றுக்கொண்டு அவளுடைய வீட்டில் போய் அடங்கி இருக்கிறார். तुरंत अपनी कमी को स्वीकार करके उसके घर पर जाकर रहने लगी। தேவனுடைய எச்சரிப்பை உணர்ந்து திரிந்து விடுவது. और प्रभु के चेतावनी को सुनकर अपने आप को सुधार लेना। இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளிலும் आज हर एक कलीसिया के अंदर நிறைய ஊழியக்காரங்க மூலமா சபையில எச்சரிக்கப்படுகிறது. और बहुत सारे सेवकों के द्वारा कलीसिया में चेतावनी दिया जाता है। வசனம் வாசிக்கும் பொழுது वचन पढ़ने के समय पर தேவன் நம்மளை எச்சரிக்கிறார். प्रभु हमें चेतावनी देता இப்படி है। எல்லாம் ஒரு ராஜா இருந்தார், அவருடைய வாழ்க்கையில இப்படி நஷ்டம் அடைந்தார். ऐसा एक राजा था, इसके जीवन में इस कारण नष्ट हुआ। இப்படி ஒரு ராஜா தெய்வத்துக்கு பயந்து வளர்ந்தார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். और ऐसा एक भय के साथ राजा जीवन बिताता था, वो ऐसे बढ़ने लगा। இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ये सब हम पढ़ते हैं। அப்ப என்ன செய்யணும்னா तब हमें क्या करना தேவனுடைய चाहिए? எது விருப்பம் நான் நினைத்து நடந்தால் நமக்கு और ஆசீர்வாதம். प्रभु का क्या मर्जी है करके विचार करके चले तो वो हमारे लिए आशीष காரணம் होगी। நானே சொல்லணும், ஆண்டவரே நான் பிரச்சனையில இருக்கிறேன், எனக்கு விடுதலை கொடு. क्योंकि हमें खुद कहना चाहिए कि प्रभु मैं समस्या हूँ, मुझे छुटकारा ஆனா கர்த்தர் चाहिए। நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். प्रभु एक जरूर मौका देता है। புதிய ஏற்பாட்டுல பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் नए புத்தகம் नियम में देखिए प्रेरितों का किताब 5வது அதிகாரம் 5वां अध्याय பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையான ஒரு நிறைவு உள்ள ஒரு காலம். और पवित्र आत्मा का एक भरपूर रहने वाला समय। அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இருந்து प्रेरितों के दूसरे अध्याय से लेकर தேவன் மகிமையாக உலகத்துல கிரியை செய்தார். प्रभु ने महिमा से एक बात को वहां पर प्रकट ஏற்றுக்கொண்ட किया ஒவ்வொருவரும் சீஷர்களாய் சேர்த்து और கொள்ளப்பட்டார்கள். जिसने भी स्वीकार किए वो शिष्य के द्वारा कलीसिया में जोड़े गए। 47வது வசனம் சொல்லுகிற 2வது அதிகாரத்துல ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். और दूसरे अध्याय 47 पे कहता है कि जो उद्धार पाए उन्हें प्रभु ने कलीसिया में जोड़ा। ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, जो उद्धार पाए அவங்க हैं தான் சபைக்குள்ள இருக்காங்க. वही लोग कलीसिया में हैं। ஆனாலும் फिर भी அவர்களும் என்ன செய்வாங்க? वो भी क्या कहते हैं करते हैं, தெய்வத்தை துக்கப்படுத்தி कुछ விடுவார்கள். समय पर प्रभु को दुखित कर सकते हैं। ஆகவே நான் சரி செய்வதற்கு தான் சபைக்கு போகிறோம். और मुझे अपने आप को सुधारने के लिए मैं कलीसिया में जाता हूँ। வசனத்துக்குள்ள கர்த்தர் பேசுகிறார். वचन के द्वारा प्रभु बातें करता है। நான் மறுரூபப்பட வேண்டும். मैं रूपांतर होना चाहिए। எபேசியர் 4ல சொல்லி இருக்கிறது, एफेसियों के 4थे अध्याय पर कहता தேவனுடைய है சரீரமாகிய சபை சீர் பொருந்துவதற்காக. और प्रभु का कलीसिया सही में बनने के लिए தேவனுடைய சபை நல்லதா இருக்கு, प्रभु का कलीसिया सही है அது ரட்சிக்கப்பட்டவங்க தான் உள்ள இருக்காங்க. और वो उद्धार पाने वाले ही अंदर बैठे ஆனா हैं। தேவன் விரும்புகிற அந்த முழுமையான ஒரு பரிசுத்தம் இல்ல. और लेकिन प्रभु चाहने वाला वो पवित्रता वहां नहीं है। ஆனாலும் என்னை குற்றமாய் தள்ளாதபடி என்னை சீர் பொருந்த பிரயாசப்படுகிறேன். और फिर भी मैं अपने आप को दूर नहीं करने के कारण अपने आप को सुधारने का कोशिश இப்ப करता हूँ। ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள என்ன நடக்குது? अब उद्धार पाए हुए कलीसिया के अंदर क्या हो रहा 5வது है? அதிகாரத்துல और 5वें अध्याय के अंदर 3வது வசனம், 3रा वचन, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? पतरस ने कहा, हे हनन्या, शैतान ने तेरे मन में यह बात क्यों डाली कि तू पवित्र आत्मा से झूठ बोले
और भूमि के दाम में से कुछ रख छोड़े। இப்ப நாங்க எவ்வளவு சூழ்நிலை எல்லாம் நமக்கு தெரியும். यहाँ का सारा परिस्थिति हम जानते हैं। அனனியா சப்பீரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், और हनन्याह और सफरिया उद्धार पाए हुए लोग பரிசுத்தவனுடைய ஐக்கியத்துல இருக்கிறாங்க. और पवित्र लोगों के झुंड के साथ में ஆனா हैं। பணம் வந்தபோது, लेकिन पैसे आने के நிலம் बाद, வித்தபோது जमीन बेचने के ஒரு बाद பாகத்தை எடுத்து வைத்து விட்டார். एक बाग को अपने लिए रख लिया। ஆனா வெளிப்படையாக என்ன சொல்ல விரும்புறாங்க? लेकिन प्रकटीकरण में उन्होंने क्या बताया? எல்லாரும் அப்போஸ்தலருடைய பாதத்துல தங்களுடைய கரையத்தை விற்று கொண்டு வைத்தார்கள். बहुत सारे लोगों ने अपने सारे दाम को चुकाओ और सब कुछ प्रेरितों के पैरों तले रख दिया। அதை போல தன்னை காண்பிக்க ஆசைப்பட்டார்கள். और उनके समान अपने आप को दिखाने के लिए भी सोचे। நாங்களும் எல்லாத்தையும் கொண்டு வச்சிட்டோம். हमने भी सब कुछ लाके रख दिया। ஆனா கொஞ்சத்தை அவங்க வஞ்சித்து வச்சிருக்காங்க. लेकिन कुछ चीजों को उन्होंने छुपा के रखी थी। கொஞ்சம் எடுத்து வைத்தது தவறல்ல. और कुछ जो रख अपने पास रख लिया था वो गलत नहीं है। பேதுருட்ட போய் சொல்லலாம், और पत्रस से ஐயா कहेगा நாங்க நிலத்தை வித்தோம், हमने जमीन तो बेची கொஞ்சம் எங்களுக்காக வச்சிருக்கிறோம். और वो कुछ हमने चुरा के अपने पास रखा, अपने पास थोड़ी सी रख இல்ல ली। நாங்க களவு செய்யல, கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு और வச்சிருக்கிறோம். हमने चोरी तो नहीं की, लेकिन हम अपने लिए थोड़ा जमाल के रखे இந்த हैं। மீதியை கொண்டாந்து உங்களுடைய பாதத்தில் और வைக்கிறோம். बाकी पूरे हमने तुम्हारे पैरों तले रख दिए। தவறே இல்ல. ये गलत नहीं தேவன் है। கிருபை நிறைந்தவர். प्रभु अनुग्रह से भरा है அவர் மிகுந்த அனுகிரகம் और உள்ளவர். वो बहुत ही बड़ा दयावान ஆனா है। இவங்க இருதயத்துல என்ன நினைக்கிறாங்க? लेकिन ये मन में क्या सोचते நான் हैं? எல்லாத்தையும் கொண்டு வச்சேன்னு பேதுரு நினைக்கணும். और मैं पूरा रख दिया करके पत्रस सोचना चाहिए। இப்போ அவர் பேச முந்தி இவர் கேட்கிறார். और वो बातें करने के पहले पत्रस ने पूछ लिया। பேதுரு கேட்கிறார், தேவன் ஒரு கிருபையாக ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். और पत्रस अनुग्रह से, प्रभु अनुग्रह से उन्हें एक मौका देता அவர் என்ன है। கேட்கிறாரு? पत्रस क्या पूछता है? பேதுரு அவனை நோக்கி, पत्रस ने कहा, அனனியாவே, हे अननिया, நிலத்தின் கரையத்தின் ஒரு பங்கை நீ வஞ்சித்து பரிசுத்தவானிடத்திலே ஏன் பொய் சொல்லுகிறாய்? और जमीन का एक बाग को छुपा कर तो अपने लिए रखा, और रखने के बावजूद तूने मेरे पास झूठ क्यों कही? ஏன் பொய் சொல்லணும்? क्यों मुझसे झूठ कहा? அப்ப அவன் பேதுருட்ட என்ன சொல்லிருக்கணும்? और पत्रस से क्या कहना चाहिए था? பேதுரு கேட்டிருப்பார், இவ்வளவுதான் வித்திரியா? पत्रस ने पूछा होगा क्या इतने में बेचा? ஆமா. हाँ इतने में। அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், इसीलिए पत्रस ने நீ कहा வஞ்சித்திருக்கிறாய். तूने फसाया है। கர்த்தர் அந்த அனனியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருணத்தை அவர் இழந்து விட்டார். और हनन्याह को मिला हुआ उस बात को उसने खो दिया। கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுடைய மனைவி வரா. थोड़ी देर के बाद उसकी पत्नी आती है। அவர்ட்ட என்ன கேட்கார் பாருங்க, 8வது வசனத்துல. 8वें वचन में उससे क्या पूछता है देखिए। பேதுரு அவளை நோக்கி, पत्रस ने उससे कहा, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என எனக்கு சொல் என்றார். और मुझे बताओ कि तुमने वह भूमि इतने में ही बेची थी। இப்போ இவ என்ன சொல்லணும்? अब ये क्या कहनी चाहिए? இல்ல, நாங்க வித்தது நிறைய பைசாக்கு வித்தோம், और नहीं, हमने तो बेचा बहुत अधिक दाम से, ஆனா நாங்க கொஞ்சம் எங்களுக்கு रख लिया। அப்படி சொல்லலவா? ऐसा नहीं कहा। அவ என்ன சொல்றா பாருங்க. उसने क्या जवाब दिया देखिए। 8வது வசனம் வாசிக்கலாம். 8वां वचन पढ़ेंगे। பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். पत्रस ने उससे कहा, तब पत्रस ने उससे कहा, मुझे बता क्या तुमने वह भूमि इतने में ही बेची थी? उसने कहा, हाँ इतने में ही। என்ன நடந்திருக்கு பாருங்க. क्या हुआ है? இதுதான் ஏதேன் தோட்டத்திலே நடந்தது. यही बात एदेन बगीचे में भी हुआ। ஆண்டவர் வருகிறார். प्रभु आ रहा है। ஆண்டவர் அன்புள்ள தெய்வம். प्रभु प्रेम करने वाला ஆதாமே, है। ஆதாமே எங்க இருக்கிறாய்? हे आदम तो कहाँ है? என்ன செய்துட்ட? क्या कर रहा है? ஆண்டவரே, தவறு நடந்து हे விட்டது. प्रभु मैंने गलती कर दी, பாவம் செய்துட்டேன். पाप किया मैंने। எனக்கு விடுதலை அடையணும்னா என்ன செய்யணும்? मुझे छुटकारा चाहिए तो क्या करना எனக்கு है? இந்த மகிமை போயிட்டு मेरी महिमा चली गई எனக்கு ஒரு வேதனையா இருக்கிறது, और मुझे बहुत दुख होता है। பயமா இருக்கிறது, मुझे भय हो रहा है। என்னுடைய இந்த வஸ்திரமெல்லாம் நான் இழந்து விட்டேன், मेरे वस्त्र को मैंने खो दिया। நான் என்ன செய்யன்னு சொல்லி मैं क्या करना चाहिए करके அதை पूछा। சொல்லல பாருங்க. उसे नहीं कहा। பைபிள் वहाँ சொல்றது, पर। ஆதாம் தன்னுடைய பாவத்தை மூடி आदम ने अपने पाप को छुपा कर, நீர் கொடுத்த அந்த ஸ்திரீ और तूने जो स्त्री मुझे दी है, எல்லா தவறையும் மற்றவர்கள் மேல போட்டதுனாலதான் और सारे गलतियों को दूसरे के ऊपर डाला। கிருபையுள்ள इसलिए தேவன் அவனை சபிக்கல, அவனை தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளுகிறார். और उस अनुग्रह का प्रभु उसे बाहर उस बगीचे के बाहर ढकेल दिया, उसे श्राप न दिया। இன்னைக்கு நான் பாவம் செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது இன்னும் நான் சபிக்கப்படவில்லை. और आज भी मैं पाप या अधर्म करता हूं तो मैं श्रापित नहीं किया தேவன் गया। கிருபையாய் வைத்திருக்கிறார். प्रभु अनुग्रह से मुझे रखा ஆகவே है, இது கிருபையின் காலம். क्योंकि ये अनुग्रह का समय நமக்கு है। சூழ்நிலை கொடுக்கிறார் हमें एक பாருங்க. परिस्थिति देता है। எப்படியாவது மனிதன் தன் பக்கத்திலே வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். कैसे ना कैसे मनुष्य अपने पास आकर अनुग्रह पाना चाहिए। ஆகவே
அதனாலதான் வேதம் சொல்லுகிறது இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான். और इसीलिए कलाम कहता है इसे पढ़ने वाले धन्य हैं, இதை இதை வசனத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான். वचन को ध्यान करने वाले धन्य हैं, ஏனால் தன்னுடைய தவறை புரிந்து கொள்ள முடியும், ये अपनी गलतियों को समझ सकते हैं மாற முடியும், और बदल सकते हैं, தெய்வத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியும். प्रभु के पास अर्पण कर सकते हैं. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். प्रभु के बच्चे धन्य हैं. சாலமன் சொல்கிறார், सुलेमान कहता है பாவமே செய்யாதவங்க இல்லையப்பா. और जो पाप नहीं करने वाला ऐसा कोई इस दुनिया में नहीं है. ஆகவே யாராவது இந்த சபையில வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தயவு செய்து நீர் மன்னிக்க வேண்டும். और इसलिए कोई भी पाप करने वाला यहाँ पर आके अर्पण करे तो आप उसे स्वीकार कर ले. கர்த்தர் உடனே என்ன சொன்னாரு? प्रभु ने तुरंत क्या कहा? கண்டிப்பா நான் மன்னிப்பேன். जरूर मैं क्षमा करूंगा. என் நாம தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் मेरे नाम को पहने हुए मेरे தங்களை लोग தாழ்த்தி अपने आप को नम्रता தங்கள் से பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் अपने बुरे रास्ते को छोड़कर जब आते हैं, அவர்களை மட்டுமல்ல அந்த தேசத்தையே நான் ஆசீர்வதிப்பேன். केवल उनको ही नहीं उनके देश को भी आशीष करूंगा. பாவங்களை மூடவே கூடாது. और पाप को कभी न ढाकना. வசனம் பேசும்போது உடனே நான் புரிந்து அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். वचन कहने के समय पर उसे समझकर आप उसे समझना चाहिए. இன்னும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் दूसरा राजा का किताब 5வது அதிகாரம். 5वां अध्याय. இங்கோட தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். यहाँ पर भी प्रभु एक व्यक्ति को अच्छा मौका देता है. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 25வது வசனம். दूसरा राजा का किताब 5वां अध्याय उसका 25वां वचन. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். நமக்கு எல்லா சூழ்நிலையும் தெரியும். வாசிப்போம் இந்தியில். तब वह भीतर जाकर अपने स्वामी के सामने खड़ा हुआ. एलिशा ने उससे पूछा, हे गेहाजी, तू कहाँ से आता है? उसने कहा, तेरा दास तो कहीं नहीं गया. இப்போ இந்த வார்த்தையில கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கேட்கிறார். अब जो इस शब्दों को सुनने वाले हर एक को प्रभु आपसे पूछता है, நீங்க எங்க இருக்கீங்க? आप कहाँ हो? நீ என்ன செய்த? तू क्या कर रहा है? இன்னைக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? आज हम क्या करना चाहते हैं? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். प्रभु सब जानता है. எதெல்லாம் நான் மறைவாகவோ வெளிப்படையாகவோ துணிவாகவோ செய்கிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். और जिसे मैं गुप्त में या दिखावट में या अपने जो भयंकर कार्य से मैं कुछ भी करूं तो प्रभु सब कुछ देखता ஆனா है. தேவன் அதை உணர்த்துகிறார். और प्रभु उसे चिताता है. வாசிக்கும் போது உணர்த்துகிறார். पढ़ने के समय पर चिताता யார் है மூலமாவது பேசும்போது உணர்த்துகிறார். या किसी के और बातें करने के समय पर चेतावनी தேவனுடைய देता है. வார்த்தையிலிருந்து உணர்த்துகிறார். प्रभु के वचन से हमें उसे चेतावनी देता है இயற்கையின் மூலமாக உணர்த்துகிறார். या फिर या जो बाहर के वस्तुओं के द्वारा இல்ல நான் चेतावनी देता போகும்போது है சில ஆக்சிடென்ட் சில ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறது மூலமா கர்த்தர் பேசுகிறார். या बाहर चलने के समय पर कोई एक्सीडेंट या कोई भी बात घटती है उसके द्वारा चिताता है, உணர்த்துகிறார். हमें महसूस दिलाता அந்த है. நேரத்துல என்ன செய்யணும்? उस समय पर क्या ஐயோ, करना நானும் है? இந்த மாதிரி ஒரு காரியத்துல அகப்பட்டிருக்கிறேன். और मैं भी ऐसे एक बात में फंस गया हूँ அதை நான் உணர்ந்தால் பாக்கியவான். और उसे अगर महसूस करूं तो मैं धन्य हूँ. எலிசா தீர்க்கதரிசி ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. एलिशा भविष्यद्वक्ता एक बहुत ही सामर्थ्यवान है. அவருக்குள்ள நல்ல ஒரு அபிஷேகம் उसके இருக்கிறது. अंदर एक अच्छा सा अभिषेक है. அவர் முதல்ல சொல்லிட்டார் எலியாவை பார்த்து, एलिया से पहले से कह दिया, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் 2 மடங்கு எனக்கு. और तेरे अंदर का अभिषेक मुझे दुगना चाहिए. அவருக்கு ஒரு வேலைக்காரர் கேயாசி. और उसका एक नौकर है, एक दास है, ये அவனுக்கு गेहाजी. நல்லா தெரியும் நம்ம எஜமான் நம்முடைய தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர். और वो ठीक से जानता है कि मेरा जो मालिक है वो किस प्रकार का है. அவர் ரூம் உள்ள இருக்காரு. और वो तो उस कमरे के अंदर ही है. உலகத்துல எங்க என்ன நடந்தாலும் அவருக்கு கர்த்தர் दुनिया வெளிப்படுத்துவார். भर में कोई भी बात घटती है तो वो उससे वहां पर पता चलता கேயாசிக்கு है. நல்லா தெரியும். गेहाजी ये जानता है அற்புதம் நடத்தினா அடையாளம் எல்லாம் நடந்திருக்கு. और अद्भुत किया है, चमत्कार हुआ है. இது வரைக்கும் எங்கேயுமே ஒரு குஷ்டரோகி சுகமாக்குன மாதிரி பைபிள்ல இல்ல. और पुराने नियम में कहीं पर भी कोई भी कोड़ी चंगाई हुआ करके कलाम में कहीं नहीं है. கேயாசி பார்த்துட்டாரு ஒரு மனுஷன் சோமாயிட்டான். लेकिन केयाजी ने देख लिया कि एक मनुष्य चंगा हुआ. தன்னுடைய ஊழியக்காரன் தன்னுடைய எலிசா எவ்வளவு மகிமையான ஒரு ஊழியக்காரன். और अपना जो सेवक कितना महिमा का தேவன் सेवक है அவனோடு இருக்கிறாரு நல்லா தெரியும். और प्रभु उसके साथ में है, वो ठीक से जानता है. கேயாசி அங்க போய் அவன்கிட்ட ஏமாத்தி பைசா துணிமணி எல்லாம் வாங்கி தன்னுடைய வீட்டுல வச்சுட்டு இங்க வந்து நிக்கிறார். अब केयासी वहां पर जाकर उससे कपड़े जो धन चाहिए थे सब लेकर अपने घर पे रखा और यहाँ पर आके वापस खड़ा हो गया போய் சொல்லி வாங்கி இருக்கிறார். और झूठ बोलकर ले लिया. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ये सब जानने के बावजूद எலிசா
தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். और एलिशा प्रभु के अनुग्रह को प्रकट करता है। கேயாசியே எங்க இருந்து வருகிறாய்? गेहाजी तू कहाँ से आ रहा है? என்ன சொல்லணும்? क्या कहना चाहिए? ஐயா நான் உங்களுக்கு தெரியாம போய் துணியை வாங்கிட்டு வந்துட்டேன். हे मेरे प्रभु, मैंने गलती से वहां पर जाकर कुछ वस्त्र ले आया, கொஞ்சம் இது தங்கம் வாங்கிட்டு வந்துட்டேன். थोड़ा सोना भी लेकर आ गया। நான் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன். मैंने आपसे नहीं कहा कर वहां जाकर மன்னிச்சுக்கங்க ஐயா. मुझे क्षमा कीजिए। அப்படி அவன் சொல்லல. वैसा नहीं कहा। நான் இங்கேயே தான் இருக்கிறேன். मैं यहीं पर तो खड़ा हूँ। எவ்வளவு ஒரு துணிவான ஒரு பாவம் பாருங்க. कितने घमंड से वो पाप की बात को कहता है। உங்கள அப்படி யாராவது இல்லையா? क्या आप में से कोई ऐसा नहीं है? அப்படி இல்லையா? क्या ऐसा नहीं है? எத்தனை பேர் ஊழியர்கிட்ட போய் சொல்லுதாங்க? कितने लोग सेवक से झूठ बात कहते हैं, மனைவிட்ட போய் சொல்லுதாங்க, अपने पत्नी से झूठे बात को कहते हैं, புருஷன்கிட்ட போய் சொல்லுதாங்க, अपने पति से झूठ बात को कहते हैं, தாய்தகப்பன்கிட்ட போய் சொல்லுதாங்க, अपने माता पिता से झूठ कहते हैं। ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். लेकिन प्रभु सब कुछ देख रहा ஒரு है, சூழ்நிலை தருகிறார். एक परिस्थिति देता है। கேயாசியே हे गेहाजी, எங்க இருந்து तो வருகிறார்? कहां से आ रहा है? கேயாசிக்குள்ள சான்ஸ் அவன் புரிந்து கொள்ளவே. गेहाजी ने उस मौके को नहीं समझ पाया। தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், प्रभु का व्यक्ति कहता है, அந்த மனுஷனுக்குள்ள அந்த நாகமானுக்குள்ள இருந்த குஷ்டரோகம் ஒன்னையும் சந்ததியும் பிடிக்கும். और उस नामान की कोड़ तुझे और तेरे संतान को पकड़ लेगी। என்ன பிரயோஜனம்? துணிமணியை வாங்கி வச்சு वस्त्र लेकर क्या लाभ हुआ? பணத்தை வாங்கி என்ன பிரயோஜனம்? अपने धन दौलत को लेकर क्या लाभ हुआ? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற மன்னிப்பு மகிமையானது. और प्रभु की ओर से दिया गया जो क्षमा है वो बहुत ही महिमा का है। ஆகவே நான் வேதத்தை வாசித்து தெய்வ சித்தத்தை நான் புரிந்து கொண்டால் பாக்கியம். इसीलिए कलाम को पढ़कर प्रभु के मर्जी को ले लेंगे तो हम धन्य நம்முடைய बनेंगे। தேவன் நல்லவர். हमारा प्रभु भला அதே है। போல யூதாசையும் பாருங்க. उसके बाद यहोदास को देखिए, எல்லாருக்கும் மத்தியில கெத்செமனே தோட்டத்துல வந்து அவன் ஆண்டவரை பிடித்து அவரை முத்தம் செய்கிறான். और प्रभु के सब लोगों के सामने आकर प्रभु यीशु को वो चूमा देता है। ஆண்டவர் என்ன சொன்னாரு? और वो प्रभु ने क्या कहा? மத்தேயு 26:50 சிநேகிதனே எதற்காக இங்கே வந்தாய்? और प्रभु उससे पूछता है, हे मित्र, तू किस कारण यहाँ पर आया? ஒரு நல்ல ஒரு காரியம் एक பாருங்க. अच्छा मौका है। ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், हे प्रभु, मैंने गलती कर दी நான் காட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டேன், और मैंने आपको पकड़वाऊंगा करके என்னை மன்னிச்சிருங்கப்பா. कहा, मुझे क्षमा நல்ல कीजिए। ஒரு சான்று एक பாருங்க. अच्छा मौका है। அதையெல்லாம் யூதாஸ் இழந்து விட்டான். यहूदास ने उसे खो दिया। சிநேகிதனே எதற்காய் வந்தாய்? हे मेरे मित्र, तू किस कारण यहाँ पर आया? தேவனுடைய அந்த சந்தர்ப்பத்தை, தேவனுடைய ஒரு அன்பை புரிந்து கொள்ளாத और प्रभु के उस प्रेम को प्रकट नहीं, समझ नहीं पाया। 1 ராஜாக்களின் புஸ்தகம் पहले राजाओं का किताब 19வது அதிகாரம் और 19वां अध्याय 9வது வசனத்துல 9वें वचन के अंदर, वहाँ वह एक गुफा में जाकर टिका और यहोवा का यह वचन उसके पास पहुंचा, हे एलिया, तेरा यहाँ क्या काम? அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியா தீர்க்கதரிசி மகிமையான ஒரு தீர்க்கதரிசி. एलिया भविष्यवक्ता एक महिमा का भविष्यवक्ता है। 18வது அதிகாரத்துல பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்தார். 18वां अध्याय में भयंकर काम को उसने किया। தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் நிர்மூலமாக்கி और போட்டார். प्रभु के विरोध में रहने वाले सारे कार्यों को उसने नाश कर दिया था। தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். और प्रभु के सामर्थ को प्रकट किया। கர்த்தாவே நீர் சொன்னபடியே நான் பலிபீடம் கட்டினேன். हे प्रभु, तूने जैसे कहा वैसे मैंने बलि का स्थान நான் बनाया। உம்முடைய மனிதன். मैं आपका बच्चा हूँ। கர்த்தர் வெளிப்படுத்தும். प्रभु प्रकट கர்த்தர் कीजिए। வெளிப்படுத்தினார். प्रभु ने प्रकट भी அவர் किया ஜெபம் பண்ணாரு, மழை பெய்தது. और उसने प्रार्थना किया, वहां बारिश हुई। ஆனா இப்போ என்ன ஒரு பொம்பளை ஏதோ சொன்னதுனால ஒரு பயந்து போய் ஒளிஞ்சிருக்கிறார். अब एक स्त्री ने कुछ कह दिया, वहां पर वो डर के मारे वहां पर बैठा है। ஆதாம்கிட்ட பேசின மாதிரி, आदम से जैसे बातें किया, அந்த கேயாசிட்ட பேசின மாதிரி, जैसे के आज इससे बातें किया, அனனியா சப்பிரால்ட்ட பேசின மாதிரி, अननिया सपरियाल से जैसे बातें किया। வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் எலியாவோடு பேசுகிறார். आकाश और पृथ्वी का रचना करने वाला एलिया से पूछता है, எலியாவே இங்க உனக்கு என்னப்பா வேலை? हे एलिया, तेरा यहाँ क्या काम है? ஆனா எலியா சொல்கிறார், एलिया कहता है, என்னால முடியல தகப்பனே, हे मुझसे नहीं हो पाता पिता, எனக்கு வேலை வேண்டாம், मुझे ये काम नहीं நான் அந்த चाहिए, ஊழியத்தை விட்டு விலகிறேன். मैं ये सेवकाई से हट जाता हूँ। என்ன அருமையான ஒரு ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க. और देखिए कैसे अपने आप को अर्पण करता है। எனக்கு முடியல, मुझसे नहीं हो எனக்கு पाएगा, வேண்டாம், मुझे नहीं எனக்கு चाहिए, பயமா இருக்கு, मुझे डर लग रहा நான் है, அப்படி ஒண்ணும் பெரிய நீதிமான் இல்ல. और मैं इतना अच्छा धर्मी नहीं। தேவன் யாரையும் சபதேசி பண்ணல. प्रभु ने किसी को जबरदस्ती नहीं किया। தேவன் அந்த எலியா தீர்க்கதரிசி மூலமா எதை செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ, और जो काम एलिया भविष्यवक्ता के द्वारा करने के लिए इच्छा किया, தேவன் அந்த ஊழியத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். और उस सेवकाई को प्रभु ने बांट कर दिया, எலிசாவுக்கு கொடுக்கிறார். एलिशा को दिया। அது பிறகு
ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். उसके बाद एक राजा को अभिषेक किया ஆசேலை அபிஷேகம் பண்ணுகிறார். और वहां पर ஆசேல் आसेल को अभिषेक करता है, யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறார். यहू को अभिषेक करता है। இதெல்லாம் செய்து முடித்த பிறகு ये सब कर जाने के बाद அந்த மகிமையான தேவனுடைய மனிதனை और उस महिमा के प्रभु के बच्चे को பழைய ஏற்பாட்டு காலத்துல पुराने नियम पर ஒரே ஒரு மனிதன் एक ही मनुष्य ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் மரணம் இல்லாம. मरण के बिना ये हेनोक उठा लिया गया। அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க எலியாவுக்கு கொடுத்திருக்கிறார். और उसी आशीष को एलिशा ने पाया है। பாவத்தை மூடாத ஒரு தேவனுடைய மனிதன் और प्रभु पाप को ढांपने वाला, पाप को ढांप के रखने वाला। ஆண்டவர் எனக்கு வேண்டாம், हे प्रभु मुझसे नहीं होता, मैं सेवकाई नहीं कर पाऊंगा। இல்லன்னா வேற ஆள் இருக்குப்பான்னு கர்த்தர் மாற்றி கொடுத்தார். और प्रभु तो नहीं है तो मैं दूसरे को दूंगा करके प्रभु से काम को बदल कर दिया। பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார். वो पाप को अर्पण किया हुआ पाप को स्वीकार करता है। கிராம கிராமமாக நடந்து வருகிறார். नए नियम में हर एक नगर नगर में होकर आता है। அங்க திடீர்னு எரிகோக்கு வருகிறார். वहां पर एरिहो में आता है। ஆனா சகை அவரை பார்க்க பிரயாசப்பட்டார். जक्कई उसे देखने के लिए इच्छा किया, அவர் முடியல. उसे नहीं हुआ। கடைசி ஒரு காட்டத்தி மரத்துல போய் உட்கார்ந்தார். उसके बाद एक जंगली जैतून के पेड़ पर खड़ा हो गया। ஆண்டவருக்கு நல்லா தெரியும் என்ன பார்க்க தான் அவன் மேல உட்கார்ந்தார். और प्रभु ठीक से जानता है मुझे देखने के लिए ही वो ऊपर बैठा அது है। பக்கத்துல போய் இருந்து अगर वहां पर पास पे खड़े रहकर மேல யாப்பா இருக்க, யாரடா உன் பேரு, யா மேல இருக்கன்னு கேட்டா அவன் என்ன சொல்லிருப்பான்? अगर उससे पूछा होगा कि हे तू वहां पर ऊपर क्यों बैठा है, तू ऊपर तेरा क्या काम है, உன் பேர் என்ன, तेरा नाम क्या है, இப்படி அவர் கேட்டிருந்தா, अगर प्रभु ने ऐसा पूछा होगा, ஐயா நான் உங்களை பார்க்கறதா ஆசைப்பட்டு இருக்கேன், आपको देखने के लिए तो मैं इच्छा किया हूं, இப்படி தான் சொல்லிருப்பான். ऐसा ही वो कहा होगा। அதனால தான் இவனுடைய இருதயத்தை அறிந்த தெய்வம் और उसके हृदय को पहचानने वाला प्रभु அவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில उन सारे लोगों के बीच में அவனை பார்த்து அழைக்கிறார். उसे देखकर बुलाता है, சகவே வாப்பா, हे जक्कई तू आजा, உன் இருதயத்தை நான் அறிந்திருக்கேன், तेरा हृदय को मैं जानता हूं, என்ன பார்க்க நீ விரும்புகிறல்ல, और तू मुझे देखने का इच्छा நான் करता உன் வீட்டுக்கே है, வருகிறேன். मैं तेरे घर पर ही आके रहूंगा। மனுஷனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற தெய்வம், मनुष्य के हृदय को पहचानने वाला நல்ல प्रभु, ஒரு சூழ்நிலை கொடுத்து அவனோடு பேச பழக கர்த்தர் और एक अच्छे इंसान के हृदय को जानकर उसके साथ रहने का इच्छा करता है। கர்த்தர் நல்லவர், प्रभु भला है, அவர் ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை वो நேசிக்கிறார். हर एक दिन अपने बच्चे से प्रेम करता है। நான் பாவத்தை மூடக்கூடாது, हमें पाप को नहीं डांपना பாவத்தை है, மறைக்க கூடாது, पाप को नहीं छुपाना தேவ है, சித்தத்தை உணர வேண்டும். प्रभु की मर्जी को देखना है। ஆதாமை கூப்பிட்ட அதே ஆண்டவர் आदम को बुलाने वाला वही प्रभु இன்றைக்கு நம்மை பார்த்து கூப்பிடுகிறார். आज हमें देखकर पुकारता ஐயா है, நீங்க எங்க இருக்கீங்க, हे प्रभु तू कहाँ है, ஐயா சிஸ்டர் நீங்க எங்க இருக்கீங்க, हे भाई आप कहाँ हैं। நீங்க உடனே சொல்லணும், ஆண்டவரே முடியலப்பா, हे प्रभु उस समय पर कहना चाहिए, प्रभु मुझसे नहीं हो पा रहा, நான் விரும்புகிறேன் நல்லவனாய் வாழ வேண்டும், मैं तो अच्छा रहने का इच्छा तो करता हूँ। அந்த மாதிரி ஒரு ஒப்பு கொடுக்கும் போது वैसे अर्पण करने के समय पर கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், और प्रभु अनुग्रह में धनी है, எல்லா பொல்லாப்பை நீக்கி மகிமையாக நிறுத்துகிறார். सारे बुराई को निकाल कर अनुग्रह करता நம்ம है, வீட்டுக்கே வந்துருவார். हमारे घर पर आ जाता है। யோவான் 7வது அதிகாரத்துல यूहन्ना का किताब 7वां अध्याय 37வது வசனம், 37वां वचन, 7:37வது வசனம். 7वें अध्याय पे 37वां वचन पढ़ेंगे। பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானமன கடவன். பண்டிகை நாளில पर्व के अंतिम दिन जो मुख्य दिन है, यीशु खड़ा हुआ और पुकार कर कहा, यदि कोई प्यासा हो तो मेरे पास आए और पिए। ஆண்டவர் எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வம் பாருங்க. कितना प्रेम से भरा हुआ प्रभु है। அது பெரிய கூட்டம், बहुत बड़ा भीड़ है, நிறைய பேருக்கு பண்டிகைக்கு போயிருக்காங்க, ஆனா நிறைய விஷயம் தெரியாது. और बहुत सारे लोग उस अंतिम दिन के पर्व में गए, लेकिन उनको क्या मतलब है नहीं ஆண்டவர் जानते। பாருங்க வேத வாக்கியத்தின்படி लेकिन वचन के अनुसार ஏசாயா 55:1வது வசனம், यशायाह 55 के अंदर पहला தீர்க்க वचन, தரிசனமாய் சொல்லப்பட்டதை கர்த்தர் நேரடியா பேசுகிறார். भविष्यद्वक्ता की ओर से कहा हुआ वचन का प्रभु प्रकट करता है। என்ன தாகம் இருந்தால், और कोई भी प्यास क्यों ना रहे, என்ன தேவை இருந்தால், कोई भी जरूरत क्यों ना என்ன रहे, பிரச்சனை இருந்தால், कोई भी समस्या क्यों ना रहे, வாங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற. मेरे पास आ जाओ, मैं जो कहता हूं उसे सुनो। எத்தனை பேர் போனாங்க? कितने लोग गए? ஒரு சிலர் தான் போனாங்க, कुछ लोग उसके पास गए, எல்லாரும் போகல. सब लोग नहीं गए। வேதபாரரும் பரிசேயரும் அவரை கொலை செய்வதற்கு, அவர் கைது பண்ணுவதற்கு இருந்தார்கள். और फरीसी और सदूकी उसे पकड़वा के मार डालने के लिए विचार करते रहे। 45வது வசனத்துல 45वें वचन के அந்த अंदर, போர் சேவகர்கள் தேவனுடைய வார்த்தையிலே தங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். और वो जो सिपाही उसके वचनों को सुनकर वो उस वचन के लिए अर्पण किए। அவங்க சொல்றாங்க, அந்த மனிதன் பேசினது போல ஒரு நாளும் நாங்க பேச கேட்கல.
அப்படிப்பட்ட மகிமையான ஒரு उस தீர்க்கதரிசி. मनुष्य ने जैसे बातें किया आज तक किसी ने ऐसे बातें नहीं की। उसका बहुत ही मीठा शब्द है, ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான். जो सुनकर स्वीकार किए वह धन्य है। எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. सब लोगों ने नहीं ஒரு स्वीकारा। சிலர் தேவனுடைய வார்த்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். कुछ लोगों ने प्रभु के वचन को समझकर स्वीकार அப்ப किया। எல்லாரும் தெரியும் அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல प्रेरितों के 9वें अध्याय में आप सब जानते हैं, சவுலே சவுலே साउल साउल ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? क्यों मुझे निंदा करता है। சவுல் என்ன செஞ்சா? साउल ने क्या ஐயா, किया? நீங்க யாரு? हे प्रभु तो कौन है? உடனே பாருங்க ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஒரு மனிதனாய் மாறுவதற்கு காரணம் என்ன? और प्रभु ने तुरंत उसे एक आदरणीय मनुष्य बनाने का कारण क्या है? ஆதாமே எங்க இருக்கிறாய்? आदम आदम तो कहाँ है? அதே போலதான் சவுலையும் கேட்கிறார். उसी प्रकार साउल से पूछता है, சவுலே சவுலே என்ன செய்கிறாய்? साउल साउल तो क्या करता है? ஆண்டவரே நீங்க யாரு? हे प्रभु तो कौन है? நீ முள்ளில உதைக்கிற உனக்கு கஷ்டம். और तू कांटे के बीच में छुपता है, वो तेरे लिए तकलीफ होगी। இயேசு என்ற நாமத்தை நீ துன்பப்படுத்துகிறாய். यीशु के नाम का तू निंदा करता है, என்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய். मेरे बच्चों को तो निंदा करता है। இயேசுதான் சர்வ வல்லமுள்ள நான் தான் அப்படின்னு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். यीशु ही सर्वशक्तिमान है करके प्रभु प्रकट करता है। நீ வைராக்கியம் கொண்டு பழைய ஏற்பாட்டின்படி வைராக்கியம் கொண்டு என்னுடைய நாமத்தை அறியாமல் துன்பப்படுத்துகிறாய். और तू अनजान में मेरे नाम को, पुराने नियम के उसी खुदा के नाम को तो निंदा करता है। ஆனா சகைவு என்ன பவுல் என்ன நினைச்ச? சவுல் लेकिन साउल ने क्या विचार किया? பழைய ஏற்பாட்டு தெய்வத்துக்காக தொண்டு செய்ய வேண்டும். और पुराने नियम के उस खुदा के लिए मैं कुछ ना कुछ करूं। இயேசுவானவர் முதல்ல சொல்லிட்டார், यीशु ने पहले कह என்னுடைய दिया, நாமத்து நிமித்தம் உங்களை கொலை செய்வார். मेरे नाम के कारण तुम्हें मार डालेंगे। யெகோவா அப்படின்னு சொன்னா உங்களை கொலை செய்திருக்க மாட்டார். यहोवा करके कहोगे तो तुम्हें नहीं मारेगा। தேவனாகிய கர்த்தருக்கு மகிமைன்னு சொன்னா கொலை செய்திருக்க और மாட்டார். हे मेरे प्रभु की महिमा हो करके कहेंगे तो नहीं मारेगा। இயேசுவுக்கு மகிமை என்று சொன்னதனால यीशु की महिमा हो करके जब कहा, உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று இந்த சவுல் செய்கிறான். और तुम्हें मारने वाला वो प्रभु के लिए भलाई करता हूं करके विचार के साथ तुम्हें मारेगा। ஆனா சவுலுக்கு தெரியாது. लेकिन साउल को नहीं அதனால पता। தான் கர்த்தர் கேட்டார், என்ன நடக்குது? इसीलिए साउल को प्रभु ने पूछा कि क्या हो रहा உடனே है। சவுல் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? हे प्रभु मैं क्या करना है करके साउल ने पूछा। தவறு செய்து விட்டேன், मैंने गलती की, தெரியாம செய்துட்டேன். मैंने अनजान में किया। 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்துல அப்படிதான் சொல்லுகிறார். पहले तीमोथी के पहले अध्याय में ऐसे कहता நான் है, அறியாமல் செய்தேன் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். और मैं अनजान में किया है करके प्रभु நான் जानता சபையை है। துன்பப்படுத்தினால் அப்போஸ்தலன் என்று பெறுவதற்கு தகுதியே கிடையாது. और अगर मैं कलीसिया को निंदा किया तो मैं प्रेरित बनने का योग्य नहीं था। எனக்கு தேவன் என் மேல் கிருபையாய் இருக்கிறார். आज प्रभु मेरे पर अनुग्रह करता है। ஏசாயா 55:6 சொல்லுகிறது, ஏசாயா 56 के अंदर 6 कहता है, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் நான் தேட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். और प्रभु को पहचानने वाले उस ठीक समय पर उसको पहचानना चाहिए। தேவனுடைய வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய பெயர் சொல்லி கர்த்தரை அழைக்கிறார். और जब कलाम को ध्यान से पढ़ते हैं तो प्रभु हमें नाम लेकर ஒரு पुकारता நல்ல है, ஒரு சான்ஸ் கொடுக்காரு. एक अच्छा मौका देता है। யோவான் 4 அதிகாரம் यूहन्ना 4 अध्याय, ஒரு சகோதரியோட கர்த்தர் பேசுகிறார். एक स्त्री से प्रभु बातें करता ஒரு है, சில அந்த சம்பாஷணையில என்ன நடக்குது பாருங்க. और कुछ बातों के बारे में वहां पर क्या हो रहा है देखिए। அந்த சகோதரியை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். और उस स्त्री से प्रभु बातें करता है। 18வது வசனம் 4:18 4:18 के अंदर, எப்படி எனில் 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார்। क्योंकि तो 5 पति का कर चुकी है, और जिसके पास तो अब है वह भी तेरा पति नहीं, यह तूने सच ही कहा है। இந்த வார்த்தை சொன்ன உடனே ये बात को कहने के तुरंत இருதயத்துல குத்தப்பட்டது. वो हृदय में उसको उसे लगा, இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அடையாளம் கண்டு கொண்டார். उसने तुरंत पहचान लिया ये भविष्यवक्ता है। 20வது வசனம் சொல்றது, நான் எங்க போய் தொழுது கொண்டால் என்னுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும். 20वां वचन पर पूछती है, मैं कहां जाकर आराधना करूं तो मेरा पाप धुल जाए। இப்ப நான் புரிந்து கொண்டேன், நான் செய்த தவறுதான். अब मैं समझ गई कि मैं जो करती हूं गलत है। தேவன் தன்னுடைய வார்த்தையினால அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை வெளிப்படுத்தின உடனே प्रभु उसके गुप्त जीवन को बारे में जब जानते ही उसे அவள் पूछता பாவத்தை है, மறைக்கல, उसने பாவ மன்னிப்புக்குள்ள காரியங்களை செய்ய விரும்புகிறார். उसने पाप को ढापा नहीं बल्कि पाप के क्षमा मांगने का स्थान को पूछती அதனால है। கர்த்தர் சொன்னார், इसलिए प्रभु ने कहा, தேவன் ஆவியா இருக்கிறார். प्रभु आत्मा है, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டா
உனக்கு பாக்கியம். और उसको आराधना करने वाले आत्मा और सच्चाई से आराधना करे तो तेरे लिए धन्य होगा। உடனே அவ சொல்றா, तुरंत वो कहती है உண்மைதான், सच है, ஆனா மேசியா வரப்போகிறார். लेकिन मसीहा आएगा அவர் மட்டும் வந்தா இன்னும் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தும். और वो आ जाएगा तो वो सत्य को प्रकट करेगा। நான் போய் அவர்ட்ட மன்னிப்பு கேட்டுறேன். मैं उसके पास जाकर क्षमा और इन्हें मन्नी मांगूंगी, पर। वो मुझे क्षमा करेगा। உடனே கர்த்தர் சொல்கிறார், प्रभु यीशु तुरंत कहता है இந்த முழு வேதாகமத்திலையும் इस पूरे कलाम के अंदर யார்கிட்டையும் சொல்லாத வார்த்தையை அந்த சமாரிய ஸ்திரீட்டு சொல்கிறார், நானே அந்த மேசியா. और किसी से कहा नहीं गया वो शब्द को प्रभु वो स्त्री से कहता है मैं ही वो मसीहा நானே हूं। மேசியான்னு யார்கிட்டையும் கர்த்தர் किसी வெளிப்படுத்தல. और से प्रभु ने प्रकट नहीं किया, केवल वो स्त्री को बताया। நிறைய பேர் தேடி குருடும் செவிடுமாய் மாறினார். और बहुत सारे लोग ढूंढे लेकिन बहरे और अंधे बन गए। வேதபாரன் பரிசேயரும் மேசியாவை தேடினார்கள், கண்டுபிடிக்கல. फरीसी और सदुकी ने उस प्रभु को ढूंढा लेकिन नहीं ஆனா पहचाना। இந்த சகோதரியை பார்த்து சொல்கிறார், लेकिन ये स्त्री से देखकर कहता है நானே அந்த மேசியா. मैं ही वो मसीहा हूँ। உடனே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார். और तुरंत अपने जीवन को अर्पण करती मन है, திரும்புகிறார்। मन फिराई। மரியாளை போல அவ ஊர்ல போய் எல்லாம் சொல்லிட்டா. और मरियम के जैसे गांव में जाकर सबको बता दिया। ஊர்க்காரங்க எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. पूरे गांव वाले इकट्ठे हुए। இப்ப ஏதோ ஒரு மைதானத்துல உட்கார்ந்து கர்த்தர் பேசுகிறார். अब कोई तो एक बड़े मैदान में प्रभु बैठकर बातें करता யோசித்து है। பாருங்க, இந்த சமாரிய ஸ்திரீ எங்க இருந்திருப்பா? अब सोच कर देखिए ये समारिया स्त्री कहाँ पर रही பின்னால होगी? இருந்திருப்பாளா? क्या पीछे रही होगी? தள்ளி இருந்திருப்பாளா? क्या दूर पे रही होगी? நான் நினைக்கிறேன் மரியாளை போல பாதத்துல உட்கார்ந்திருப்பா. मैं सोचता हूँ कि वो मरियम के जैसे उसके पैर तले बैठी கர்த்தர் रहेगी। சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறதை புரிந்து நடந்து கொண்டால் பாக்கியம் உண்டு. और प्रभु समय पर जो बताता है उसे समझ लेते हैं तो भला होगा। கடைசி ஒரு வசன வாசிக்கலாம். आखिर में एक वचन पढ़ेंगे। எரேமியா 9வது அதிகாரம் एरेमिया का किताब 9वां अध्याय 23 24 வாசிக்க வேண்டும். 23 और 24वें वचन को पढ़ेंगे। எரேமியா 9. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यहोवा यों कहता है, बुद्धिमान अपनी बुद्धि पर घमंड ना करे, न वीर अपने वीरता पर, न धनी अपने धन पर घमंड करे, परंतु जो घमंड करे वह इस बात पर घमंड करे कि वह मुझे जानता और समझता है कि मैं ही वह यहोवा हूँ जो पृथ्वी पर करुणा न्याय और धर्म के काम करता हूँ, क्योंकि मैं इन्हीं बातों से प्रसन्न रहता हूँ। கர்த்தர் பூமியிலே प्रभु पृथ्वी पर கிருபையை, करुणा, நியாயத்தை, न्याय, நீதியை धर्मी செய்ய வேண்டும் என்று விரும்பி और जो कार्य करने के लिए विचार करता है, மனிதர்களுக்கு செய்து கொடுத்து मनुष्य के लिए करके अर्पण करता है। அந்த ஞானத்தினால ஜனங்கள் அவரை புரிந்து கொண்டார்கள். और उस ज्ञान से समझने के लिए प्रभु उसे रखा है। ஆண்டு சொல்ற, நான் எவ்வளவு மகிமையான ஆள் தெரியுமா? प्रभु कहता है, तू जानता है मैं कितना महिमा का हूँ। அதனால உன்னுடைய ஞானம் பெரியதல்ல, इसीलिए तेरा ज्ञान बड़ा உன்னுடைய नहीं படிப்பு பெரியதல்ல, और तेरा पढ़ाई बड़ा नहीं, உன்னுடைய ஐஸ்வர்யம் பெரியதல்ல. तेरा धन बड़ा नहीं। நான் இரக்கமாய் உன்னை அழைத்து உன்னை ரட்சித்து உன்னை பரிசுத்தமாக்குறேன் பாரு, இதை பற்றி நீ மேன்மை பாராட்டு. और तुझे मैंने इतने धन देकर इतना आशीष करके रखा है, इसके बारे में तू घमंड कर। ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, इसीलिए कलाम இதை कहता है, வாசிக்கிறவர்கள் பாக்கியவான், इसको पढ़ने वाला धन्य है, தியானிக்கிறவர்கள் பாக்கியவான், ध्यान करने वाले धन्य தெய்வ है, சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான். प्रभु के समूह में इंतजार करके प्रार्थना करने वाले धन्य है। ஆண்டவருடைய அழைப்பை நான் புரிந்து கொள்ளுவோம், प्रभु के बुलाहट को हम पहचाने அந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ளுவோம், और उस परिस्थिति को पहचान ले உணர்த்தும் போது உணர்ந்து நாம் ஒப்பு கொடுப்போம். और महसूस करके उस सही समय पर हम प्रभु को अर्पण करें। கர்த்தர் அவமானப்படுத்த மாட்டார், உடனே சூழ்நிலையை மாற்றுகிறார். प्रभु अपमान नहीं दिलाएगा, लेकिन परिस्थिति को बदल देगा। அப்படிப்பட்ட மகிமையான ஒரு காரியத்தை யார் பெற்றுக்கிட்டா? எலிசா பெற்றுக்கிட்டார். वैसे எலியா தீர்க்கதரிசி. ऐसे अच्छे परिस्थिति को एलिया भविष्यद्वक्ता ने पा लिया। முடியல ஆண்டவரே, எதனால நீ ஒளிஞ்சிருக்கப்பா? हे प्रभु, प्रभु पूछता है, तो किस लिए छुप कर बैठा है? முடியல ஆட்பா, எனக்கு ஊழியம் செய்ய வேண்டாம். प्रभु मुझसे नहीं हो रहा, मैं इसे बखाई आगे नहीं बढ़ा என்ன पाऊंगा। மகிமையான ஒரு ஆண்டவர் பாருங்க, कितना महिमा का प्रभु அவன் है। மூலமா
அப்போஸ்தலரை அபிஷேகம் பண்ணினார், ஆசீர்வதித்தார், அவனை உயிரோடு பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். और उसको दूसरों उसके द्वारा दूसरों को आशीष किया, उनको तैयार किया और उसको वैसे ही जी उठा लिया। இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்க? आज आप कहाँ पर हैं? பிரதர் நீங்க எங்க இருக்கீங்க? भाई आप कहाँ पर हैं? சகோதரன் நீ எங்க இருக்க? சகோதரி हे भाई ये बहन तो कहाँ पर है? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். प्रभु आपसे देखकर நீ पूछता है, இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாம இருந்திருந்தா अगर तू जहाँ पर है वहाँ पर प्रभु के लिए प्यारा नहीं बना, மறைக்காம நீ ஒப்பு கொடுத்தார், अगर बिना छुपे तुम अर्पण करोगे, எலியாவை போல மறுரூபப்படுத்துவார். एलिया के समान रूपांतर में ले மரணத்தை जाएगा। காணாமல் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். मरण को बिना देखे हम उठा लिए जाएंगे। அப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த கடைசி நாள்ல வச்சிருக்கிறார். वैसे महिमा के बाद कोई आखिरी दिन में प्रभु ने உங்களுக்கு रखा இருக்கிற है। மேன்மை எல்லாம் அற்பமும் குப்பையாய் போட்டோம். और आपके लिए जो भी बात है वो जो धूल और मिट्टी के அது समान ஒன்றுக்கும் है, உதவாது. वो किसी काम का नहीं। தேவன் கிருபையும் அன்பையும் நீதியும் நியாயத்தையும் வைத்திருக்கிறார். और प्रभु अनुग्रह और दया से भर के आपको रखा அந்த है। மகிமையை நம்ம பெற்றுக்கொள்வோமா? उस महिमा को क्या हम पालेंगे? தெய்வத்தை நோக்கி एक பாருங்க. क्षण पर प्रभु की ओर देखें। கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். प्रभु आपको देखकर पूछता என் है, மகளே மகனே நீ எங்க இருக்க? हे मेरे भाई, हे मेरे बहन, तू நீ कहाँ எங்க पर இருக்க? है? तू कहाँ पर है? அப்படியே நீ ஒத்துக்கொள்ளு. और वैसे ही स्वीकार कर। ஆண்டவரே நான் இப்படி மாட்டிக்கொண்டேன், हे प्रभु मैं ऐसे फंस गया, இப்படி நான் அப்படியே ஆண்டவரே நான் உமக்கு பிரியமில்லாதவனா போய்விட்டேன், आपको नापसंद के समान में जीवन बिताने लगा। என்னை மாற்றும் என்று சொன்னால் பாக்கியவான், मुझे क्षमा कर करके मांगे तो धन्य है। என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் பாக்கியவான். और तू प्रभु से कहे कि मुझे स्वीकार कर तो தேவன் धन्य है। உணர்த்தும் போது மறைத்து விட்டால் நம்மளால் வாழவே முடியாது. और प्रभु छिपा पूछने के समय पर तो छुप जाए तो कोई लाभ இந்த नहीं। பூமியில தேவன் கிருபையும் மனத்தாழ்மையும் அன்பையும் வைத்திருக்கிறார். प्रभु इस पृथ्वी पर अनुग्रह दया को रखा है। அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். उस प्रेम को हम पालेंगे। திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக ஏற்பினோ, திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக ஏற்பினோ, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவோ மற்பமே, உரிய பெருமை யாவோ மற்பமே, விந்தை கேரு சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।